Google Gravity. Okay, I'm feeling lucky. அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, போச்சே சல்லியா ஓகே. கூகுள் கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கீவேர்ட். அது நான் கூகுளில் என்ட்ரு பண்ணி ஐம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கொடுக்கும் கூகுள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் வந்து அதோட கிராவிட்டி லூஸ் பண்ணி எல்லா பட்டன்ஸும் வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். இது நம்ம எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி இழுத்து விளையாடலாம். ஸோ எல்லாமே மூவ் ஆகும், எல்லா பட்டன்ஸுமே வந்து. ஸோ இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ், ரொம்ப சீக்ரெட்டான கீவேர்ட்ஸ் அண்ட் வந்து சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, அது யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட சர்ச் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணலாம் அண்ட் ரொம்ப ப்ரிசைஸாக நமக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப டாப்பில் ரிசல்ட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ சில சீக்ரெட் அண்ட் சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு போனஸ் டிப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் 5 minutes மட்டும் இந்த வீடியோ புஷ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்களே பார்ப்பீங்க, ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டன் எதுக்கு தான் வச்சுருக்காங்களோ தெரியலையேப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி நான் சர்ச் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சர்ச் பண்ணலாம் கூகுளில். ஸோ அது உங்களுக்கு என்ன டாபிக் சர்ச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஐம் ஃபீலிங் லக்கி அடிக்கிறனால நான் அந்த பட்டன் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து எனக்கு ரீடைரக்ட் இருக்குது. இந்த சைட்டில் வந்து நான் என்ன கேட்டனோ அது ரிலேட்டடாக எனக்கு வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் பைத்தான், 2ல் ஜாவாஸ்கிரிப்ட், இவ்வளோ ப்ரோ. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு டாபிக் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கொரோனா நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நியூஸ் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போது வந்து ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு மட்டும் எனக்கு ரீடைரக்டாக இருக்குது, indianexpress.comல. ஸோ நம்ம என்ன கேட்டோமோ அது ரிலேட்டட் தான் வந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இன்னொரு டெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ அதே டாப்பிக்கில் தேடி பார்க்கலாம். கொரோனா வைரஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம், என்ன கவுண்ட் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வாட்டி ஐம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு மட்டும் ரீடைரக்ட் ஆகுது. அது ஏன் அப்படின்னா இது வந்து டாப் ரேங்கிங் சைட்ஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கீவேர்ட், இந்த டாபிக் சர்ச் பண்ணுறப்போ இந்த சைட்டில் இருந்தால் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறனால கூகுள் என்ன பண்ணுதுன்னா, நீ நிறைய சைட்லாம் போய் தேடாதப்பா, இந்தா பிடிச்சிக்கோ, இதுலேயே நீ தேவையான விஷயம் இதிலே கிடச்சிரும், உனக்கு ஒரு 90% கிடச்சிரும். ஒரு 10% கிடைக்கலனா அது எப்படி வந்து எஃபிஷியண்டாக தேடலாம் இன்னும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஐம் ஃபீலிங் லக்கி அப்படிங்கிற பட்டன் எதுக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நம்ம நிறையா சைட்ஸ் வந்து தேடணுன்றது கிடையாது. ஸோ இதுவே கூகுளே வந்து டாப் ரேங்கிங் ட்ரஸ்ட் ஓதியான வெப்சைட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்டே அந்த டாபிக் ரிலேட்டடாக அது நமக்கு த்ரோ பண்ணிவிடும். நம்ம அதுலேயே இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா நம்ம வாங்கிட்டு அப்படியே வெளியே ஓடி போயிடலாம். ஸோ நான் வந்து நார்மல் சர்ச் ஒன்று பண்ணி காட்டுறேன். இங்கே அதே டாப்பிக்கில் டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ வந்து நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டன் கிளிக் பண்ணி. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது நான் என்டர் தட்டுறேங்க, பார்க்கலாம். நீங்கள் ஒரு 29 crores கிட்ட எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இந்த டாப்பிக்கில். ஸோ இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. இங்கே பார்க்கலாம் யூடியூப் கண்டென்ட், வீடியோஸ் இங்கே காட்டுது சஜஷன்ஸில். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி எனக்கு எது வேணும் பர்டிகுலர் அப்படின்னு நான் எப்படி தேடுறது எனக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்து என்க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா, இதோட எக்ஸாக்ட் இந்த ஃப்ரேஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இந்த கீவேர்டு அடிச்சிருக்கீங்க இல்லையா, டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், என்ன டாபிக் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேர்டில் இருக்க கண்டென்ட் மட்டும் மேட்ச் பண்ணி எனக்கு கூகுள் இப்போ ரிசல்ட் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நான் என்டர் தட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து 84,000க்கு வந்து கட் டவுன் பண்ணியிருக்கு ரிசல்ட்ஸு. ஸோ இவ்வளோ வந்து கம்மியாக எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயே எனக்கு வந்து டாப்லேயே எனக்கு கிடச்சிரும் இல்லையா ரிசல்ட்ஸ். நான் என்ன தேடணும் அதோட எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அதை வந்து சர்ச் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு சில டாபிக் தேவையில்லை அப்படின்னா நான் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -site:/youtube.com அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு யூடியூப் கண்டென்ட் வந்து இங்கே காட்டாது கீழே. அந்த சைட்லேருந்து வர இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணாம் அப்படிங்கிறனால எக்ஸ்க்ளூட் வந்து சொல்கிறேன். சைட் அப்படிங்கிறது என்ன தெரியலன்னா அந்த வீடியோவில் ஃபர்தராக சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, சைட் இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் சைட்லேருந்து மட்டும் கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் site:/blogspotலேருந்து மட்டும் கொடுனா நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் கம்மியாக இருக்குது, blogspotல இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் என்ன சைட்டு தேவையோ அந்த சைட்டை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எந்த சைட் தேவையோ அந்த சைட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி. ஸோ கிளியர். ஸோ பைத்தான் ஸ்னேக் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பைத்தானில் ஸ்னேக்கும் இருக்குது,
இருக்குது. பைத்தான் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்குது கம்ப்யூட்டர் சைடில். ஸோ கூகுள் என்ன பண்ணும், பைத்தான் அப்படின்னு கொடுக்குறப்போ பைத்தான் ஸ்னேக்கை பற்றி இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ எனக்கு ஸ்னேக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் மைனஸ் கொடுத்து ஸ்னேக் கொடுத்தேன்னா ஸ்னேக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாது. நீங்கள் பார்க்கலாம் கூகுள் வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து ததுக்காக நடிச்சிங்கன்னா கூட அதுவே வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இப்போது ஸ்னேக் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பைத்தனோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடது. ஸோ அண்ட் நான் இப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணுறதா இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஓகே, அண்ட் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இந்த லிங்க்லேருந்து இந்த சைட்லேருந்து எனக்கு லிங்க்ஸ் கொடு, இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்காக நான் லிங்க் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி டாட் வச்சு அந்த சைட்டோட பேர் கொடுக்க போகிறேன். www. இங்கே வந்து நான் w3schools.com கொடுக்க போகிறேன். நீங்கள் கீழே பார்க்கலாம் w3 schools. ஸோ அந்த சைட்டில் இருக்க லிங்க் மட்டும் எனக்கு கொடு, இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிறது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா w3 schools ரிசல்ட் மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ யா, இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம தேட முடியும். நம்மளால் ஈஸியாக நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம வந்து சில சர்ச் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சில கீவேர்ட்ஸ் கொடுத்து நம்ம தேடிக்கலாம். www.னு கொடுக்கணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் w3schools.com கூட கொடுத்து தேடிக்கலாம். சில ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஹவ், வாட் அண்ட் வேர் இப்படிங்கிற ஸ்டாப் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கூகுளில். ஸோ டோன்ட் இன்க்ளூட் தீஸ் வேர்ட்ஸ் இன் யுவர் சர்ச் பார். ஓகே, ஸோ அது எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கூகுளுக்கு பிடிக்காத சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேர் வச்சு ஒன்று காட்டுறேன். வேர் இஸ் த பிட்ஸா ஷாப் நியர் மீ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரிசல்ட் என்ன காட்டுது, அண்ட் நான் இன்னும் நம்ம எப்படி எஃபிஷியண்டாக தேடலான்றதையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இது தெரிஞ்சினாலும் உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் இருக்க பீட்சா ஷாப்பை வந்து காட்டுது இல்லையா. ஸோ யா, அண்ட் நீங்கள் வேர் ரீசன்லாம் அடிக்கவே தேவையில்லை, அதுவே ஆட்டோஃபில் பண்ணிக்கும். அப்படி நீங்கள் வேர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருங்க. ஸோ வந்து கூகுள் புரிஞ்சிருக்கும், ஓகே இது வந்து ஒரு தேவையில்லாத வார்த்தை தான், பட் நானும் இன்க்ளூட் பண்ணுவேன் பிடிச்சிக்கூடா அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா, நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. பட் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் சுற்றலாம், இல்லை ரொம்ப நேரம் தேடலாம், இல்லை நம்ம வந்து சிம்பிளாக எப்படி தேடலாம் அப்படிங்கிறத இங்கே காட்ட போகிறேன். இப்போ பிட்ஸா நியர் மீ அப்படின்னு கொடுத்தனாலே எனக்கு நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிரும். ஒரே ரிசல்ட் தான் எனக்கு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ நான் அதே மாதிரி இப்போ பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் நியர் மீன் கொடுக்கலாம், இல்லை பெட்ரோல் நியர் மீ அப்படின்னே கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வேர் இஸ் த பீட்சா ஷாப் நியர் மீ அப்படின்னு அடிக்கிறதுக்குள்ளே நம்ம பீட்சா கடைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா பீட்சாவை. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம சர்ச் பண்ணலாம். அண்ட் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து செக் பண்ணலாம்னாலும் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் லேட்டரானு சொல்கிறேன். இப்போ வந்து வாட் இஸ் அ வெதர் டுடே அப்படின்றது அடுத்த கீவேர்ட். வாட்டுங்கிறது வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸ்டாப் வேர்டு, சரியா. ஸோ இது வாட் இஸ் அ வெதர் டுடே அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கு இன்ஸ்டன்ட் நான் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா வாட் இஸ் எல்லாம் தூக்கிட்டு எனக்கு வந்து வெதர் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து நான் வெதர் டுடே அப்படிங்கிறத மட்டும் நான் கூகுளில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்னைக்கான வெதர் என்ன அப்படிங்கிறத அது வந்து காட்டும். ரொம்ப எஃபிஷியன்ட்ல. யா, ஸோ அண்ட் அதான் நான் இப்போ ஃப்ளைட் டிக்கெட் பற்றி பேசினேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து என்னோட ஃப்ளைட் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நான் செக் பண்ணோன்னா என்னோடய ஃப்ளைட் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் டேரெக்டாக அது கூகுளில் போட்டேன்னா எனக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் அந்த ஃப்ளைட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கிடச்சிடும் டாப்லேயே. நீங்கள் பார்க்கலாம் எங்கே அதோட ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ட்ராக்கிங் ஐடி. நீங்கள் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று விஷயம் வந்து ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில், அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ. நீங்கள் எந்த ஒரு சைட்டுக்குள்ளேயே ரீடைரக்ட் ஆக தேவையில்ல, டேரெக்டாக உங்களோட ட்ராக்கிங் ஐடி எங்கள் கூகுளில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்து எங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ கிளியர். தேர்ட் வேர்ட் வந்து ஹவ் அப்படிங்கிற ஸ்டாப் வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஹவ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹவுங்கிற வார்த்தை தூக்கிடுங்க. நீங்கள் 2 கீவேர்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்ட் இப்படிங்கிற 2 வார்த்தை மட்டும் கொடுத்தாலே போதுமானது. இப்பயும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். நீங்கள் கட் டவுன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஏன் ரொம்ப வந்து டைம் ஆக்கிக்கணும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்னு கொடுத்தீங்கனாலே அது கிடச்சிடும். எனக்கு இப்போ விக்கிபீடியா கண்டென்ட் வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் இல்லை. ஸோ மைனஸ் கொடுத்து நான் விக்கிபீடியான்னு கொடுத்தேன்னா எனக்கு விக்கிபீடியா கண்டென்ட் இப்போ காட்டலை. அதே மாதிரி எனக்கு வந்து யூடியூப் கண்டென்ட் இங்கே காட்டுது இல்லையா கீழே, எனக்கு யூடியூப் கண்டென்ட் வேண்டாம், அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேண்டாம், வெறும் சைட்ஸ் மட்டும் கொடு, வெப் பேஜஸ் மட்டும் கொடு அப்படின்னா நான் மைனஸ் கொடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி சைட் youtube.com அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் சைட் யூடியூப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லிங்க்டினாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம். இந்த சைட்லேருந்து எனக்கு கண்டென்ட் கொடுக்காது அப்படின்னா நான் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன். அப்படி எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சைட்லேருந்து மட்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மைனஸ் கொடுத்தோன்னே இங்கே வந்து யூடியூப் கண்டென்ட் காண போயிடுச்சு பார்க்கலாம்ல. க்ளீன். ஓகே, ஆனால் இப்போ வந்து நான் மைனஸ் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நீங்கள் பார்க்கலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து யூடியூப் கண்டென்ட் மட்டும் தான் இங்கே வந்து கூகுள் நமக்கு த்ரோ பண்ணியிருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்.
கூல். ஸோ யா, அண்ட் எனக்கு ஒரு சைட் அப்படிங்கிறது வந்து என்னென்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா டொமைன் நேம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் வெப்சைட்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக இந்தியன் வெப்சைட்டில் இந்தியன் சைட்ஸில் இருக்கிறது மட்டும் எனக்கு காட்டு அப்படிங்கிறதுக்காக நான் டாட் வச்சு .in கொடுத்தேன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசர் டாப்பிக்கில் இந்தியன் சைட்ஸில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் த்ரோ பண்ணும் எனக்கு இன்ஃபர்மேஷன் க்ளீன். ஸோ யா, அதே மாதிரி நான் வந்து .in கொடுக்கலாம், இல்லை .uk கொடுக்கலாம். யூகே கொடுத்தா யூகே வந்து யூகேல இருக்க டொமைன் கூட கனெக்ட் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, கிளியர். ஸோ அடுத்தது வந்து ஸ்டார் ஆஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறது என்ன யூசேஜ் அப்படின்னா, நீங்கள் புக் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கும்போது அதுவே வந்து ஆட்டோஃபில் பண்ணிக்கும். புக்ஸ்ன்னு எடுத்துக்கும், அண்ட் வந்து புக் ஸ்டோர்னு எடுத்துக்கும், புக் ஷெல்ஃப்னு எடுத்துக்கும். இந்த மாதிரி அதுவே உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து சாங் லிரிக்ஸ் எல்லாம் கூட இது யூஸ் பண்ணி நீங்கள் தேடிக்கலாம் ஸ்டார் யூஸ் பண்ணி. ஓகே, அந்த வைல்ட் கார்டு யூஸ் பண்ணி. ஸோ நான் வந்து இப்போ புக் யூஸ் பண்ணி நான் புக் டவுன்லோட் பண்ண போகிறேன், ஃப்ரீ புக்ஸு. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சுன்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் புக் அப்படின்னு கொடுத்து நான் ஃபைல் டைப் பிடிஎஃப்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த கீவேர்டு யூஸில் பண்ணி என்னென்ன பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு ரிசல்ட்ஸில் த்ரோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டாபிக் சர்ச் பண்ணுறேன், கோவிட் கேசஸ் இந்தியா, இது ரிலேட்டடாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு காட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேங்க. ஃபைல் டைப் பிடிஎஃப்னு கொடுத்தனால இங்கே பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் எனக்கு ரிசல்ட்ஸில் வந்து த்ரோ பண்ணியிருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். கிளியர்? கூல் ஸ்டஃப். ஓகே, இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிடிஎஃப் ஃபைல். ஓகேவா, நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் தான். இங்கே இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து பேரோல் சாஃப்ட்வேர் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஃபைல் டைப் வந்து இந்த வாட்டி எக்ஸ்எல்எஸ் கொடுக்குறேன். பிடிஎஃப் மட்டும் தான் ஃபைல் டைப் பார்க்கணும்னு இல்லை, சில ஃபைல் டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது என்னென்னது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸல் ஷீட் இது. ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பிபிடியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு பிபிடி வந்து எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குமேனா நீங்கள் கூகுள் பண்ணலாம். அந்த டாபிக் கொடுத்து ஃபைல் டைப் பிபிடி அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிபிடிஸ் மட்டும் காட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ தட் சிம்பிள். அண்ட் நான் பைத்தான் கோர்சஸ் ரிலேட்டடாக அதாவது பிடிஎஃப் புக் இருக்கான்னு பார்த்தா இங்கே இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ ரிலேட்டட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணால் என்ன யூசேஜ் எனக்கு அப்படின்னா, ரிலேட்டட் காலன் வச்சு இப்போ facebook.com அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஃபேஸ்புக் மாதிரியே என்னென்ன சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்குது, ரிலேட்டட் வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை எனக்கு வந்து காட்டும் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி கொடுத்தோன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லிங்க்டின் காட்டுது, ட்விட்டர் காட்டுது, அண்ட் நிறைய தெரியாத சில சோஷியல் மீடியா சைட்ஸும் காட்டுது. இந்த ஹுட் ஸ்வீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் Amazon.com கொடுக்கலாம், அதே மாதிரி என்னென்ன ரிலேட்டட் சைட்ஸ் இருக்குன்றதை காட்டும். ஓகே, ஆர் கீவேர்ட் வச்சு என்னென்ன வந்து என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். ஓகே, சாம்சங் டிவி அமேசானில் வந்து நான் வாங்க போகிறேன், இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்குன்னா எனக்கு இது ரெண்டத்தை பற்றின அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க சைட்ஸ் மட்டும் எனக்கு த்ரோ பண்ணு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஆர் அப்படிங்கிற கேபிட்டலைஸில் கொடுக்குறேன், கீவேர்ட் கொடுக்குறேன். இது கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க சாம்சங் டிவி இன்ஃபர்மேஷனும் அண்ட் அமேசானில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்கு. மீதி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கூகுள் எனக்கு காட்டலைங்க. நான் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். சாம்சங் டிவி மட்டும் நான் இப்போ கூகுள் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம் நிறைய சைட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, சாம்சங் டிவியோட சைட் கொடுத்துருக்கு, அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் என்டி டிவி இந்த மாதிரி நிறைய வந்து சைட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து கட் டவுன் பண்ணி கொடுக்கும் நமக்கு கூகுள் எப்போனா நம்ம அந்த ஆர் கீவேர்ட் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இந்த சைடில் மட்டும் காட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பைத்தான் ஆர் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த லாங்குவேஜான்னு எனக்கு தெரியல, ரெண்டுத்தை பற்றின ரிசல்ட்ஸும் எனக்கு கொடு அப்படிங்கிறதால தான் நான் இங்கே கேட்குறேன். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, எனக்கு ஜாவா பற்றியும் ரிசல்ட்ஸ் கொடுக்குது, பைத்தான் பற்றியும் ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்குது. வேறு எந்த டாபிக் பற்றியும் கொடுக்காது நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ அக்கரன்சஸ் லாஸ்ட் டாபிக். ஸோ அக்கரன்சஸில் இன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ நான் வந்து ஒரு எஸ்பிஐ வெப்சைட் வந்து நான் ஓப்பன் பண்ணோம், அண்ட் எஸ்பிஐக்கு என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன லிங்க்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் இன் டெக்ஸ்ட் கால்னு வச்சு எஸ்பிஐன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுவே இன் யூஆர்எல் லாகின் கொடுத்தேன்னா எஸ்பிஐயில் இருக்க லாகின் பேஜ் எனக்கு வந்து என்னென்ன இருக்கோ அது ஃபர்ஸ்ட் டாப்லேயே எனக்கு த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பார்க்கலாங்க, இன் டெக்ஸ்ட் எஸ்பிஐன்னு கொடுக்குறேன்னா இங்கே கொடுத்தோன்னே கீழே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எங்கெல்லாம் எஸ்பிஐன்ற ஹைலைட் ஆயிருக்குல்ல அது எல்லாமே வந்து அதில் இருக்க எல்லா சைட்ஸும் எனக்கு வந்து த்ரோ பண்ணிடுச்சா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்து லாகின் காலன் வச்சு லாகின் கொடுத்தேன்னா எஸ்பிஐயில் அந்த வெப்சைட்டில் லாகின் பேஜ் எந்த லிங்க் இருக்கோ அதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டனால இங்கே ஃபர்ஸ்ட் டாப்லேயே லாகின் எஸ்பிஐ யோனோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எஸ்பிஐக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், இல்லை cognizant.com-ஆக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதோட லாகின் பேஜுக்கு வந்து எனக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணுன்னா நீங்கள் அது கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இன் டைட்டில் அப்படிங்கிற கீவேர்ட் அடுத்தது யூஸ் பண்ணியிருக்கேன். இன் டைட்டில் கால்னு வச்சு நான் ஒரு டாபிக் சர்ச் பண்ணுறேன்னா
டைட்டிலில் இந்த டாபிக் இருந்துச்சுன்னா அது எனக்கு த்ரோ பண்ணும் கூகுள். ஓகே, கிளியர். ஸோ இன் டைட்டில் நான் என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்ட் டாப் அது ஒரு கீவேர்ட், 5 ஒரு கீவேர்ட், பைத்தான் ஒரு கீவேர்ட், இப்படி இந்த கீவேர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி வந்து கொடுக்கும் எனக்கு. நான் இங்கே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன் யூடியூப் கண்டென்ட்டை, ஸோ அதனால் மைனஸ் கொடுத்துருக்கேன். அதுவே இங்கே ஆல் இன் டைட்டில் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் இங்கே என்ன டாபிக் டைட்டிலில் கொடுக்குறேனோ அது எல்லாமே வந்து எனக்கு டைட்டிலில் வேணும். டாப் 5 பைத்தான் மாடியூல்ஸ்ன்றது டோட்டல் ஃப்ரேஸுமே எனக்கு வந்து டைட்டிலில் இருக்க மாதிரி எனக்கு சைட்ஸ் கொடு. அதே மாதிரி நான் ஆல் இன் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தேன்னா யூஆர்எல்ல இந்த பேர் இருக்க மாதிரி எந்த சைட்ஸ் இருக்கோ அது எனக்கு காட்டு அப்படின்றத அர்த்தம். அதுவே இன் யூஆர்எல்னு கொடுத்தேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இன் டைட்டிலுக்கு சொன்ன இல்லையா எக்ஸாம்பிள், அது இந்த கீவேர்ட்ஸ் இருக்கிறது மட்டும் ரிலேட்டட் சைட்ஸ் வந்து எனக்கு காட்டும். கிளியர்? கூல். ஸோ இன் டைட்டில், ஆல் இன் டைட்டில், ஆல் இன் யூஆர்எல், இன் யூஆர்எல், இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ரிசல்ட்ஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்றது. ஓகே, ஸோ கடைசி பார்ட் போனஸ் டிப். ஓகே, கூல். ஓகே, ஸோ அந்த டூ அ பேரல் ரோல் அப்படின்னு சொன்னேன்னா இது கூகுளில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணும். ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் வந்து 10 டைம்ஸ் இந்த மாதிரி கொடுத்த இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்படின்னா 10 டைம்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணும். கூல், ரைட்? ஸோ யா, ஸோ இதுவே வந்து ஒரு கீவேர்ட் தான். நான் முன்னாடி எப்படி கூகுள் கிராவிட்டி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இது வந்து டூ ஏ பேரல் ரோல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி காட்டும். அந்த மாதிரி நிறைய சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க, சில கூகுள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து, கூகுள் மிரர்ன்றது வந்து இருக்குது, அண்டர் வாட்டர் அண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அண்டர் வாட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அண்டர் வாட்டரில், அதாவது சீயில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கூகுள் வந்து அது மிரர் இமேஜில் இருக்குல்ல, அது அப்படியே பொத் அப்படின்னு கீழே தண்ணியில் விழும். அண்ட் இந்த வேவ்ஸ்லாம் கூட நம்ம மவுஸ் வச்சு விளையாடலாம், இந்த ஃபிஷ் வச்சு விளையாடலாம். ஸோ நான் இப்படி பண்ணேன்னா வேவ்ஸ் வந்து இப்படி ஆடுது இல்லையா. ஸோ கூல், ரைட்? யா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் வந்து நம்ம 90s கிட்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும், ஒரு கேம் விளையாடுவோம் இல்லையா சின்ன வயசில், இந்த பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்க வாய் பிளந்துட்டே போவேன் பாயிண்ட்ஸ் குடிச்சிட்டு. ஸோ அந்த கேம் கூட இருக்குது. யா, இந்த கேம் தான். ஸோ யா, இது வந்து நீங்கள் உங்களோட ஆரோஸ் கீ வச்சுருக்கு இல்லையா, ஆரோ கீ இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடலாம். எப்படி ரைட்டு லெஃப்ட்டு எப்படி மூவ் ஆகணுமோ அப்படி விளையாடலாம். யா, தட்ஸ் இட். அண்ட் இந்த வீடியோவில் வந்து மெயினாக நம்ம என்ன பார்த்தோன்னா, எப்படி வந்து சர்ச் வந்து எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ணி நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அது வந்து நம்ம கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வந்துட்டு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ ஓப்ஸ், அவுட் ஆகிட்டேன். ஓகே, யா. அண்ட் இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் யா, தட்ஸ் இட். Blow mind.